தோழர்களே, எதிர்காலம் நம் கையில். நம்மை சிதறடிக்க ஒருபோதும் நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. கதாநாயகர்கள் வரலாம், நாங்கள் களநாயகர்கள். நீங்கள் கதாநாயகர்களாக இருக்கலாம், நாங்கள் களநாயகர்கள். கதாநாயகனா களநாயகனா என்றால் மக்கள் யாரை தீர்மானிப்பார்கள்? திருமாவளவனின் காலடி படாத கிராமம் உண்டா? கிராமம் என்றால் என்னவென்றே தெரியாமல் திரையில் பார்த்தவர்கள் செட்டு போட்டு இதுதான் கிராமம்னு காட்டியிருப்பான் ஆர்ட் டைரக்டர். உங்களுக்கு நத்தம் கிராமம் வேணும், நாயக்கன் கொட்டாய் வேணும்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் அது மாதிரி போட்டு கொடுப்பான். தாராவி வேணும் அப்படின்னா மெட்ராஸ்லயே தாராவி போட்டு கொடுப்பான். நாங்க தாராவியிலே கிடந்து உழலக்கூடியவர்கள், கிராமத்திலேயே பறந்தவர்கள், உழைக்கிற மக்களோடு உழன்றவர்கள், உழன்று கொண்டே இருப்பவர்கள். எங்களுக்கு வலி என்றால் என்னவென்று தெரியும். நாங்கள் கிளிசரின் தடவி அழக்கூடியவர்கள் அல்ல, அடிவயிறு பதற பதற அழக்கூடியவர்கள். மக்களின் கண்ணீரோடு எங்கள் கண்ணீரும் கலந்த வரலாறு தான் இந்த களத்தின் வரலாறு. மக்கள் சிந்திய ரத்தத்தோடு கலந்த ரத்தம் தான் எங்கள் குருதி சிந்திய வரலாறு. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்வர இருக்க சட்டமன்ற பொது தேர்தல் நமக்கு எத்தனை இடம் கிடைக்கும் என்று தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல. சனாதன கும்பல் வெவ்வேறு முகமூடிகளோடு இங்கே களத்தில் இருக்கிறார்கள். போலி தமிழ் தேசிய முகமூடி, அரசியல் வெற்றிக்காகவே கட்சியை தொடங்கி இருக்கிற ஜனநாயகன் கதாநாயகன் என்கிற முகமூடி, இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. சனாதன சங்கிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. எத்தனை உயிர்களை பலி கொடுத்தேனும் தமிழ் மண்ணை பாதுகாப்போம், அன்னை தமிழை பாதுகாப்போம், சமூக நீதி அரசியலை பாதுகாப்போம். ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் திராவிட அரசியலை பாதுகாப்போம். இந்த காரணங்களுக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்கிறோம். அதிமுக அணிக்கு திருமாவளவன் வருவாரா? திமுகவோடு சண்டை நடக்குமா நடக்காதா? வேங்கவேல் பிரச்சனையால் திருமாவளவனை தூண்டிவிட்டால் கோபப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு முதல்வரோடு சண்டை போட்டுக் கொண்டு வெளியே வருவாரா? இதுவெல்லாம் அவர்களின் எதிர்பார்ப்பு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்மைதான். நாங்கள் போராடுவது உண்மைதான். நாங்கள் நீதி கோருவது உண்மைதான். வன்கொடுமைகளை தண்டிப்பது உண்மைதான். தென் மாவட்ட படுகொலைகளை கண்டித்து என் தலைமையிலே நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது உண்மைதான். ஓசூரிலே 10,000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம் வன்கொடுமைகளை எதிர்த்து, காவல்துறையை கண்டித்து உண்மைதான். நாமக்கல்லிலே ஒரு இரவு காவலர் கொல்லப்பட்ட போது காவல்துறையை எதிர்த்து எனது தலைமையில் 5,000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம். திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை எதிர்த்தோம் உண்மைதான். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி கொல்லப்பட்ட போது அதை எதிர்த்து 10,000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம், அதுவும் உண்மைதான். வேங்கவேலுக்காக போராடினோம், அதுவும் உண்மைதான். இன்றைக்கும் போராடுகிறோம், அதுவும் உண்மைதான். நாளைக்கும் போராடுவோம், அதுவும் உண்மைதான். தொடர்ந்து போராடுவோம், அதுவும் உண்மைதான். ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். அது எங்களால் நிகழ்ந்தது என்கிற களங்கத்தை ஒருபோதும் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் இடம் கொடுத்தால்தான் தம்பி நீங்கள் கனவு காணுவது பலிக்கும். திருமாவளவன் பலவீனமானால்தான் நீ 2வது இடமா 1வது இடமா அல்லது 0 வாங்கிறது தெரியும். இது ஒன்று மட்டும் நீங்க வச்சீங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலின் ஒற்றை துருப்புச் சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான், விசிகே தான். அதை நாங்கள் நிலைநாட்டுவோம். இது ஏதோ நான் கூட்டத்தை பார்த்துவிட்டு உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறேன் என்று எண்ணிவிட வேண்டாம். ஏதோ எல்லோரும் போல் ஆவேசமாக கத்தி பேசினால் கவனத்தை ஈர்க்க முடியும் என்று நான் பேசவில்லை. எனக்கும் ஆத்திரம் வரும், ஆவேசம் வரும். அநீதியை கண்டிக்கிற இடத்துல சும்மாலாம் ஆவேசமா கைய கால ஆட்டி பேச மாட்டேன் நான். அது வெறுமென கூட்டத்தை கவர்ந்து இருப்பதற்கான ஒரு நடிப்பு. அது அப்படி நான் என்னுடைய 35 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் செய்ததில்லை. அநீதி இழைக்கப்படுகிற இடத்தில் திருமாவளவனின் ஆத்திரம் உச்சத்திலே இருக்கும், ஆவேசம் வெடிக்கும். கூட்டணியில் இருப்பதனால் ஒருபோதும் நாங்கள் கைகட்டி நின்றதில்லை. அதிமுக கூட்டணியும் சரி, இந்த கூட்டணியும் சரி. இன்னைக்கு சிந்தனை செல்வன் சொன்னதை போல முதல்வர் அவர்கள் நான் பேசி முடித்த அடுத்த நொடியே சொன்னார், அந்த சட்டம் தானே இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வந்துடுறோம் சொன்னார். சப்ளான்
துணை திட்டத்திற்கான சட்டம் தானே கொண்டு வந்துட்டார். எஸ்சி கமிஷன் வேணும். முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். நானும் ரவிக்குமார் அவர்களும் அப்ப போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம். ஸ்டேட் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி, அதுக்கு எஸ்சி கமிஷன் ஸ்டேட் கமிஷன் போடுங்க மனு கொடுத்தோம். நடக்கல. இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கமிஷனை வந்த உடனே போன் போட்டு எனக்கு பேசினாங்க. நீங்க சொன்ன எஸ்சி கமிஷன் நாளைக்கு அறிவிக்க போறோம். நீங்க சொன்ன எஸ்சி கமிஷன் நாளைக்கு அறிவிக்க போறோம். இப்ப அண்மையில ஒரு இனிப்பான செய்தி. கேரளா பல்கலைக்கழகத்தில் இளங்கோ அடிகளின் பெயரில் ஒரு இருக்கையை தொடங்க வேண்டும் என்று நான் கொடுத்த மனுவை ஏற்று முதல்வர் அவர்கள் 1 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்தார். அது 10வது சொன்னாங்க. இப்ப நான் போயிட்டு வந்தப்போ இன்னைக்கு போய் மனு கொடுத்தேன். அண்ணன் 2.5 கோடி தந்தாதான் அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு. அவ்வளவுதானே. உடனே கூப்பிட்டு சிஎஸ் கூப்பிட்டு தலைமைச் செயலாளரை கூப்பிட்டு 2.5 கோடி அதுக்கு ஒதுக்குங்க. எதுக்கு? கேரளா பல்கலைக்கழகத்தில் இளங்கோ அடிகள் பெயரில் ஒரு இருக்கை உருவாக்குவதற்கு, ஆய்வு மாணவர்களுக்கு. யாருடைய வேண்டுகோள்? சிறுத்தைகளின் வேண்டுகோள். யார் செய்தது? முத்தமிழறிஞர் கலைஞரின் கருத்தியல் வாரிசு தளபதி ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இன்னொன்னு சொன்னார். பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. நான் எம்எல்ஏவா இருந்தேன். எழுந்திருக்கும் போதெல்லாம் நான் எழுந்திருச்சாலே எல்லாரும் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டின்னு கத்துவாங்க. அதிமுக இருக்கிறவங்க. காளிமுத்து பேரவைத் தலைவர் நான் இதுதான் பேச போறேன்னு என்று பேசவிட மாட்டார். அதனாலே வெறுத்து நான் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். 2.5 வருஷத்துல சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பதவிதான் முக்கியம் சொன்னா நாம ஏன் அதை ராஜினாமா பண்ண போறோம்? யார் எனக்கு இடையூறு செய்தார்? 2.5 வருஷம் மிச்சம் இருந்த நிலையில எனக்கு வேண்டாங்க, இங்க பேச முடியல, சும்மா வந்து பள்ளிக்கூடத்து போய் மாதிரி உட்கார்ந்து போறதுக்கு எதுக்கு இந்த பதவி, எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஆனால் கலைஞர் ஆட்சி வந்த பிறகு அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தளபதி ஸ்டாலின் அவரிடத்தில் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்தார். அப்ப மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவராக உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருந்தார். இன்னைக்கு அவர்தான் நிதித்துறை செயலாளர். உதயச்சந்திரன், தளபதி ஸ்டாலின், இந்த 2 பேரும் இருந்து படாத பாடுபட்டு சாதியவாதிகளை எல்லாம் சமாதானப்படுத்தி பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, கொட்டக்காட்சியந்தல், நாட்டார்மங்கலம் இந்த 4 ஊராட்சி மன்றத்திலும் தேர்தலை நடத்தி எந்த நாற்காலியில் ஒரு தலித் அமரக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த நாற்காலியில் ஒரு தலித்தை ஊராட்சி மன்ற தலைவராக அமர வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவருடைய வழிகாட்டுதலில் தளபதி ஸ்டாலின் அன்னைக்கு செஞ்சார். யாருடைய வேண்டுகோளை ஏற்று? விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோளை ஏற்று. அப்பதான் கலைஞருக்கு நாம் நீங்கள் சமத்துவத்தை நிலைநாட்டிய இன்னொரு பெரியார், எனவே உங்களை சமத்துவ பெரியார் என்று நாங்கள் அழைக்கிறோம் என்று அவருக்கு நான் ஒரு அடைமொழியை தந்தேன். பாராட்டினோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே. யோசித்து பாருங்கள் எனது அருமை தோழர்களே. முதலில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றது உதயசூரியன் ஆதரவோடு, உதயசூரியன் சின்னத்திலேயே. 2வது முறையாக நாம் மணி சின்னத்திலே வெற்றி பெற்றோம். தோழர் ரவிக்குமார், செல்வம் 2 பேர் உள்ள போனாங்க. 3வது முறையாக நான் மீண்டும் வெற்றி பெற்றேன். நட்சத்திரம் சின்னத்திலே வெற்றி பெற்றேன். அதன் பிறகு ஒரே ஒரு முறைதான் அதிமுகவோடு கூட்டணிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் அமைந்தது. பிறகு தொடர்ந்து நாம் திமுகவோடு பயணிக்கிறோம். திமுகவோடு கூட்டணி வைத்து அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அம்பேத்கர் பெயரை சொல்லி சாதி ஒழிப்பு அரசியலை பேசி கடுமையான அவதூறுகளை கடந்து வதந்திகளை தாண்டி அவமானங்களை தாங்கி அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அதுல பாருங்க, வரலாற்றில் தொன்மையின் அடையாளமாக இருக்கிற பானை நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொன்மை
தொன்மை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் நாகரிகம் அடைந்தானோ அப்போது தோன்றியது பானை. அதுக்கு முன்ன பானைன்னு ஒண்ணு கிடையாது. பானைன்னு ஒண்ணு கண்டுபிடிக்காம இருந்தா சமையல்னு ஒன்னே உருவாயிருக்காது. சுட்டு திங்கிற வழக்கம் தான் இருந்துச்சு. நெருப்புல நேரடியா போட்டு சுட்டு திங்கிற வழக்கம். மீனை பிடிச்சி நெருப்புல சுட்டு தின்னான். எலிய பிடிச்சி நெருப்புல சுட்டு தின்னான். கிழங்கை பிடுங்கி நெருப்புல சுட்டு தின்னான். சுட்டு தின்கிற நிலையில் இருந்து சமைத்து தின்னுகிற நாகரிகம் வளர்ந்தது பானை கண்டுபிடிப்புக்கு பிறகுதான். அந்த பானை தொன்மையின் அடையாளம். என் பேர்லயும் தொல் இருக்குது. தொல்லுன்னா தொன்மைன்னு அர்த்தம். தொல்லுன்னா என்ன? தொல் அப்படின்னா தொல்லியல் துறைங்கிறாங்க இல்லையா? தொல்காப்பியன் என்பதன் சுருக்கம் தொல். ஆனால் இந்த தொல்லுக்கு மட்டும் என்ன பொருள்னா தொன்மைன்னு அர்த்தம். தொன்மைனா வரலாற்று காலத்திற்கு முந்தையது. வரலாற்று காலம்னா என்ன? எழுத, செதுக்க, பேனா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, கல்வெட்டு பண்ணாததுக்கு முன்னாடி, பானை ஓட்டுல எழுதுவதற்கு முன்னாடி வாழ்ந்த காலம். அதான் தொன்மை காலம், புராதன காலம் சொல்லுவாங்க. அப்போ பேச்சாவே போயிருச்சு, அவ்வளவுதான். எங்கேயும் எழுதி வைக்க முடியாது. ஆனா அன்றைக்கு பானை ஓட்டுல கிறுக்கிறாங்க. நமக்கு இப்ப பார்த்தா அது கிறுக்கு மாதிரி. அன்னைக்கு அதுதான் எழுத்து. ஒரு கோடு, ஒரு சித்திரம், ஒரு ஓவியம். பறவை மாதிரி வரைவான், அது பறவைன்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எழுதப்பட்டது எதுல? பானை ஓட்டுல. அது பூகம்பத்திலேயோ வேறு இயற்கை பேரிடரிலோ புதையுண்டு போன நிலையில் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால், 3000 ஆண்டுகளுக்கு பின்னால், 5000 ஆண்டுகளுக்கு பின்னால் தோண்டி எடுக்கிற போது எல்லாம் அழிந்து போனாலும் பானை ஓடு மட்டும் அழியாது. எங்கள் பகைவர்களே, பானையை உடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பகைவர்களே, இந்த பானையை எந்த கொம்பனாலும் உடைக்கவும் முடியாது, சிதைக்கவும் முடியாது. இயற்கை நமக்கு எப்படிப்பட்ட பரிசை தந்திருக்கிறது பாருங்கள். இந்த அரசியல் தோழர்களே, நான் தொடக்க காலங்களில் சொல்வேன், நாம் கோட்டையை நோக்கி ஓட வேண்டாம், கோட்டை நம்மை நோக்கி வரும் என்று நான் சொன்னேன். நாம் வரலாறு படைக்க வேண்டும் என்று ஓட வேண்டாம், வரலாறு நம்மை தேடி வரும், வந்து கொண்டிருக்கிறது. அமைப்பாய் திரள்வோம் என்று சொன்னோம், அமைப்பாய் திரண்டு விட்டோம். அங்கீகாரம் பெறுவோம் என்று சொன்னோம், அங்கீகாரம் பெற்றுவிட்டோம். அதிகாரம் வெல்வோம். வெள்ளி விழா மாநாட்டில் சொன்னேன், கோட்டையில் கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். இன்றைக்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெறாமல் இருக்கலாம், ஆனால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி. அப்படின்னா நாமும் சேர்ந்துதான் கோட்டையில் இருக்கிறோம் என்று பொருள். கொள்கை முடிவுகளை எடுக்கிறோம் என்று பொருள். கொள்கை குறித்தான விவாதங்களில் பங்கேற்கிறோம், விவாதித்து முடிவுகளை எடுக்கிறோம். நம்முடைய கருத்துக்களும் கேட்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன ஆட்சி கட்டமைப்பில். ஆகவே அமைச்சரவையில் இல்லாமல் இருக்கலாம், விவாதங்களில் இருக்கிறோம், கருத்து பகிர்வில் இருக்கிறோம், கொள்கை முடிவெடுப்பதில் இருக்கிறோம், ஆட்சியின் நிலைப்பாடுகளில் இருக்கிறோம். அது கோட்டையில கொடியேற்றுவதற்கு சமமானதுதான். நம் சார்பில் அண்ணன் தளபதி ஏற்றுகிறார். தேசிய கொடி நம் அனைவருக்குமான பொது கொடி. தோழர்களே, எதிர்காலம் நம் கையில். நம்மை சிதறடிப்ப ஒருபோதும் நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. கதாநாயகர்கள் வரலாம், நாங்கள் களநாயகர்கள். நீங்கள் கதாநாயகர்களாக இருக்கலாம், நாங்கள் களநாயகர்கள். கதாநாயகனா களநாயகனா என்றால் மக்கள் யாரை தீர்மானிப்பார்கள்? திருமாவளவனின் காலடி படாத கிராமம் உண்டா? கிராமம் என்றால் என்னவென்றே தெரியாமல் திரையில் பார்த்தவர்கள் செட்டு போட்டு இதுதான் கிராமம்னு காட்டியிருப்பான் ஆர்ட் டைரக்டர். உங்களுக்கு நத்தம் கிராமம் வேணும், நாயக்கன் கொட்டாய் வேணும்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் அது மாதிரி போட்டு கொடுப்பான். தாராவி வேணும் அப்படின்னா மெட்ராஸ்லேயே தாராவி போட்டு கொடுப்பான். நாங்க தாராவியிலே கிடந்து உழலக்கூடியவர்கள், கிராமத்திலேயே பறந்தவர்கள், உழைக்கிற மக்களோடு உழன்றவர்கள், உழன்று கொண்டே இருப்பவர்கள்.
எங்களுக்கு வலி என்றால் என்னவென்று தெரியும். நாங்கள் கிளிசரின் தடவி அழக்கூடியவர்கள் அல்ல, அடிவயிறு பதற பதற அழக்கூடியவர்கள். மக்களின் கண்ணீரோடு எங்கள் கண்ணீரும் கலந்த வரலாறு தான் இந்த களத்தின் வரலாறு. மக்கள் சிந்திய ரத்தத்தோடு கலந்த ரத்தம் தான் எங்கள் குருதி சிந்திய வரலாறு. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்வர இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தல் நமக்கு எத்தனை இடம் கிடைக்கும் என்று தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல. சனாதன கும்பல் வெவ்வேறு முகமூடிகளோடு இங்கே களத்தில் இருக்கிறார்கள். போலி தமிழ் தேசிய முகமூடி, அரசியல் வெற்றிக்காகவே கட்சியை தொடங்கியிருக்கிற ஜனநாயகன் கதாநாயகன் என்கிற முகமூடி, இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. சனாதன சங்கிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. 2026 திமுக வெற்றி பெறுகிறதா, திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறதா என்பதை விட விடுதலை சிறுத்தைகளின் வியூகம் வெற்றி பெறுகிறது. விடுதலை சிறுத்தைகளின் உத்தி வெற்றி பெறுகிறது. விடுதலை சிறுத்தைகளால் தமிழகம் பாதுகாக்கப்பட்டது என்கிற வரலாற்றை பதிவு செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். யாரும் வராதீங்க. மகளிர் விடுதலை சார்பில் எழுச்சி தமிழர்களுக்கு வெள்ளி வாழும் வெள்ளி குடமுள் வரவேற்கிறார்கள். திருமாவளவன் திருமாவளவன் யார்? இந்த திருமாவளவன் திருமாவளவன் வெறும் பெயரா? இல்லை, கோடிக்கணக்கான தொண்டர்களின் போர் முழக்கம். இந்த